ஹாய், வெல்கம் டு வெற்றி குரல். நம்ம இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்னோட ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் ஆனுவல் பிளானர் ஏற்கனவே ரிலீஸ் ஆகிருக்கிறது தெரியும். அதுபடி கம்மிங் மந்த் ஜூன் மந்தில் வந்து நம்மளோட குரூப் ஒன்றுக்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. நோட்டிஃபிகேஷன் மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லாமே சேம் டேட்டில் தான் வந்துட்டுருக்கு. அதுபடி பார்க்கும்போது 23rd ஆஃப் ஜூனில் வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். எல்லாருமே ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸ்டார்ட் பண்ணாதவங்க ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. இதுல என்ன ஒரு ஹைலைட்னா, வருஷம் நம்மளோட தான் இருக்கு. லாஸ்ட் டைம் 72 வேகன்சிஸ் வந்திருந்தது. ஓகேங்களா, அப்ராக்சிமேட்டா. அண்ட் எல்லாமே ஹை ப்ராபபிள் போஸ்ட். டெபுட்டி கலெக்டர், டிஎஸ்பி, அசிஸ்டன்ட் கமிஷனர், கமிஷனர் ஆஃப் டாக்ஸஸ், எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், இந்த மாதிரியான ஹை வேல்யூ போஸ்டர்ஸ் வந்து இருக்கு. நம்ம மற்ற எந்த ஜாப்லயும் நம்ம வந்து போய் பெருசா சாதிக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான போஸ்ட்டும் இதுக்குள்ளேயே அடங்கிடுது. குரூப் ஒன் கேடர். ஓகேங்களா, குரூப் ஒன் கேடருங்கும் போதே அது வந்து ஹை லெவல் தான். ஸோ ஈஸியாக நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும். என்ன காரணம்னா, நம்ம இது வரைக்கும் பார்த்ததுல தமிழ் தான் அதிகமாக டஃப்பாக கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ குரூப் ஒன்ல நமக்கு தமிழ் வந்து ஒரு எலிஜிபிலிட்டி பேப்பர் அப்படிங்கிறதுனால நம்மளால நம்மளோட ஜென்ரல் ஸ்டடீஸை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணோம்னா அதிகமான மார்க்ஸை ஸ்கோர் பண்ணிட முடியும். லாஸ்ட் டைம் போல ஒரு 145 அபவ் எடுத்துட்டோம்னா ஒரு ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணிடலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் இந்த பேப்பர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் ஆஃப்டர் தட் இதுல ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம் நமக்கு தெரிஞ்சது தான். ஒரு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் 300 மார்க்கு. 300 மார்க்னு சொல்லுவோம். 200 கொஷின்ஸ் தான் நமக்கு கணக்கு. ஓகேங்களா, ஸோ 200 கொஷின்ஸு. அதுக்கு அடுத்தது மெயின்ஸ்ல 3 பேப்பர்ஸ் இருக்க போது. டெஸ்கிரிப்டிவ் பேப்பர் நம்ம எழுத தான் போறோம். 3 பேப்பரையுமே எழுத போறோம். அது இல்லாத அதுல வந்து எலிஜிபிலிட்டி தான் வரும். ஓகேங்களா, தமிழ்ல எலிஜிபிலிட்டி இருக்க போது. எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் நம்மளால எழுத முடியும். தமிழ் நல்லா வரும் அப்படிங்கிறவங்க தமிழ்ல எழுதலாம். இங்கிலீஷ் எனக்கு சூப்பரா வரும் அப்படிங்கிறவங்க இங்கிலீஷ்ல எழுதலாம். ஸோ கன்வீனியன்ட் ஃபார் ஆல் அப்படிங்கிறத இது மூலம் சொல்லிக்க முடியும். நம்மளோட ப்ரெசன்டேஷனும் அதுல வந்து மேட்ரு கிடையாது. எவ்வளோ நம்ம வந்து நீட்டா மட்டும் எழுதினா போதும். நமக்கான மார்க்ஸ் அப்படிங்கிறத குறைக்க போறது கிடையாது. என்ன காரணம்னா, டெஸ்கிரிப்டிவை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் திருத்த போறது இல்லை. மினிமம் 3% திருத்த போறாங்க. அவங்களோட மார்க்ஸ்ல ஆவரேஜ் மார்க்ஸ் நம்மளோட மார்க்ஸா வரப்போகுது. ஸோ நம்ம வந்து ஒருத்தர் நாம நல்லா எழுதல, ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இல்லை அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நமக்கு மார்க்கை குறைக்க போறது கிடையாது. ஸோ ப்ரிலிம்ஸை பாஸ் பண்ணிட்டோம்னா மெயின்ஸ்ல நம்ம ஃபுல் ஃபோக்கஸ்டா படிக்க முடியும். அண்ட் அதோட சிலபஸையும் பார்க்கும்போது நம்மளோட ப்ரிலிம்ஸ் சிலபஸை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணா எப்படி இருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு. நம்மளோட பாலிட்டி இருக்கு, ஜியாகிரபி இருக்கு, எக்கனாமிக்ஸ் இருக்கு, சயின்ஸ் அண்ட் டெக் எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியதா வரும். ஓகே, ஸோ இப்படி நம்மளோட மெயின்ஸை வந்து நம்ம ஒரு ஃபோக்கஸ்டா எழுதி கிளியர் பண்ணிட்டோம்னா நம்மளால இன்டர்வியூ ஃபேஸுக்கு போக முடியும். இன்டர்வியூ ஃபேஸில் வந்து 100 மார்க்ஸு. அண்ட் பெரும்பாலும் இன்டர்வியூல மார்க்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜான மார்க்ஸ் தான் எல்லாருக்கும் வரப்போகுது. பெஸ்ட் பெர்ஃபார்மருக்கு தான் ஹை மார்க்ஸ் அப்படிங்கிறது ஓகே. ஆனால் ஆவரேஜ் மார்க்ஸ் எல்லாருக்குமே மினிமம் மார்க்ஸ் வந்துட போகுது. ஸோ எப்படி பார்த்தாலும் நம்மளால இந்த குரூப் 1 கிளியர் பண்ணிட முடியும் அப்படின்னு நினச்சி படிங்க. பிளான் பண்ணி படிங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிட முடியும். அவ்வளோதான் இந்த வீடியோ. வேற ஒரு நல்ல வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ. பை பை.